2025 குரூப் 4ல சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு ரீ அப்லோட் ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை டிஎன்பிசி நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் அவங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பாங்க, மெயில் பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் உங்கள் ஓடிஆர் அக்கௌண்ட்டில் போய் அப்லோட் பண்ணணும். இதுதான் மெமோக்கான லிங்க்கு. இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே அவங்க அப்லோட் டேட் சொல்லியிருக்காங்க, அதாவது ரீ அப்லோட் டேட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14/11/2025 23/11/2025 நீங்கள் ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெமோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. யாராவது சிவி லிஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதோடைய வீடியோவையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு ரீ அப்லோட் தி டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது யாரெல்லாம் சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பரை இப்போ கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ரீ அப்லோட் டேட் வந்து 14/11/25 23/11/25 நைட்டு 11:59 PM அது வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ணலாம். யார் பண்ணணும் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அதில் யாருக்கு சர்டிஃபிகேட் குறைபாடு இருந்துச்சோ அவங்களுடைய லிஸ்ட்டு தான் இப்போ ரீ அப்லோடுக்கு வந்திருக்கு. இதை பற்றியான இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இல்லை உங்கள் மெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது கிளியராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் மறுபடியும் தப்பாக அப்லோட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த லிஸ்ட் ஒரு 5 பேஜுக்கு இருக்குது. அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஒரு தடவை பார்த்துருங்க.